சில நேரங்களில் நமக்கு புத்தி பேதலித்து போகிறதும், சில நேரங்களில் சில காரியங்களில் கவலை இனமாக நடந்து கொள்கிறதும், சில காரியங்களை குறித்து அஜாக்கிரதையாக சில விஷயங்கள் நம்முடைய கவனத்துக்கு வராமல் போவதும் கூட தேவனுடைய வார்த்தை ஒன்று நிறைவேறுவதற்காக கூட என்ன செய்யலாம், அப்படி நடந்து விடுமா. தயக்கம் ஏனோ, தாமதம் ஏனோ, தருணமிது உந்தன் தருணமிது. தயக்கம் ஏனோ, தாமதம் ஏனோ, தருணமிது உந்தன் தருணமிது. நீ தேடும் அமைதி இவரில் உண்டு, இவரன்றி நிம்மதி வேறெங்கு உண்டு. தயக்கம் ஏனோ, தாமதம் ஏனோ, தருணமிது உந்தன் தருணமிது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம். அப்போ ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேல் எல்லாரும் சீகேமுக்கு வர்றாங்க. அதே நேரத்தில் சீகேமுக்கு வந்து இவனை ராஜாவாக்குற அதே நேரத்தில் இந்த சாலமோன் காலத்திலேயே ஒரு நல்ல ஒரு பராக்கிரமசாலியாக இருந்த காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான யெரொபெயாம் ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து எகிப்துக்கு ஓடி போனான். ஏன் அவன் எகிப்துக்கு ஓடி போனான் அப்படின்னு சொன்னால், அகியான்னு ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தார். அந்த தீர்க்கதரிசி இந்த யெரொபெயாமை பார்த்து, கர்த்தர் சாலமோன் கையிலிருந்து ராஜ்யத்தை பிடுங்கி 10 கோத்திரத்தை உனக்கிட்ட தருவார், அது நடக்கும், ஏன்னா அந்த சாலமோன் எனக்கு பிரியமாக இருக்கு நடக்கவில்லை என்று சொன்னதை அந்த தீர்க்க தரிசனத்தை அவன் கேட்டான். அது நிமித்தம் தனக்கு ஒரு ஆபத்து வந்து விடக்கூடாது சாலமோனாலன்னு சொல்லி எகிப்தில் போய் ஓடி ஒளிஞ்சிருக்கிறான். அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் அவன் வாழ்க்கையில் இருக்குது, நீ ஒரு ராஜாவாவாய், 10 கோத்திரம் உனக்கு உண்டுன்னு. இது தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தான். இப்போ அந்த யெரொபெயாமை திரும்ப அழைக்கிறாங்க. அவனுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ வர்ற விதத்தை பாருங்களேன். அந்த யெரொபெயாம் கிடைக்கிற வாய்ப்பினுடையதான விதம். அப்போ ஜனங்கள் எல்லாரும் அந்த யெரொபெயாமை தலைவனாக வச்சு எல்லாரும் வந்து என்ன செய்கிறாங்க, என்ன கேட்குறாங்க, ரெகொபெயாம்கிட்ட வரிகளை குறைக்கும்படிக்கும் நுகத்தை குறைக்கணும்னு சொல்லி, வேலையை குறைக்கணும்னு சொல்லி கேட்குறான். அப்போ ரெகொபெயாம் சொல்கிறான் 3 நாள் கழிச்சு வாங்கன்னு. அவன் என்ன செய்கிறான், முதியோர்கள் அப்பா காலத்தில் இருந்த முதியவங்கள்ட்ட என்ன செய்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க சொல்கிறது சரிதான், உங்கள் அப்பா ஆலயத்தையும் அரண்மனையும் கட்டுற காலத்தில் வரி கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தாரு, ஆட்கள் வரியை நல்லா தாராளமாக கட்டினாங்க. அப்போ வசதியாகவும் ஆசீர்வாதமாகவும் செழிப்பான காலமாக இருந்ததுனால அவங்களுக்கு அது கட்டுறதுல ரொம்ப கஷ்டமாக இல்லை, கடினமாக இல்லை, கட்டிட்டாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் காலகட்டங்கள் கொஞ்சம் நெருடலாக இருக்கிறதுனாலும் பஞ்சம் மிகுந்ததுனாலும் இப்போ அது வந்து அதிகமாக இருக்கிறதுனால குறைக்கிறது நல்லது தான், இப்போ ஒன்றும் பெரிய அளவில் ராஜாங்க செலவு இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவு கொடுங்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய அதை திட்டத்தை வாலிபர்கிட்ட போய் கேட்குறான், அவங்க என்ன செய்யலான்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர்கள் 10ஆம் வசனத்தில் ஒரு சொல்கிறாங்க, எங்கள் சுண்டு வரல எங்கள் அப்பாவோட இடுப்பை வாரத்தில் பெருசாக இருக்கும், என்னென்ன நீங்கள் கிள்ளுக்கறியாக நினச்சிட்டிங்களா, என்னை சாதாரணமாக பார்த்துட்டீங்களா குறைக்க சொல்கிறதுக்கு. எங்கள் அப்பா பாரமான நுகத்தை வச்சாருன்னா நான் அதை விட அதிக பாரமாக்குவேன், எங்கள் அப்பா சவுக்குகளால் தண்டித்தா நான் தேள்களால் தண்டிப்பேன், நான் ஒன்றும் எங்கள் அப்பாவோட குறைஞ்சவன் இல்லை சொல்லுங்கன்னு சொல்லி. இப்போ முதியோர் சொல்கிறாங்க, ஆலோசனை கேட்டு அடங்கி போடணும், அவங்களோட கூட அவங்கள அனுசரித்து போடணும். வாலிபர் சொல்கிறாங்க, அவங்கள அனுசரிக்காத, இப்போவே ஆரம்பத்திலே பிடிச்சாதான் சரியாக இருக்குன்னு எதிர்த்துடுங்க. ரெகொபெயாம் 13ஆம் வசனம், ரெகொபெயாம் முதியோருடைய ஆலோசனை தள்ளிட்டு கடினமான உத்தரவு கொடுத்தான், இது கர்த்தர் சொன்னது நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. கர்த்தர் சொன்னது நடக்கும்படி. அப்போ செவி கொடாமல் போனால் அதான் அங்கே பாருங்கள், அந்த 15ஆம் வசனத்தில் நான் இப்போ சொன்ன வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமல் போனான், கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனான யெரொபெயாமுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது. சில நேரங்களில் நமக்கு புத்தி பேதலித்து போகிறதும், சில நேரங்களில் சில காரியங்களில் கவலை இனமாக நடந்து கொள்கிறதும், சில காரியங்களை குறித்து அஜாக்கிரதையாக சில விஷயங்கள் நம்முடைய கவனத்துக்கு வராமல் போவதும் கூட தேவனுடைய வார்த்தை ஒன்று
நிறைவேறுவதற்காக கூட என்ன செய்யலாம், அப்படி நடந்து விடுமா. இப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி நேரிட்டது, இப்படி நிகழ்ந்து விட்டது. சரி, போகட்டும். அடுத்து ராஜா செவிகொடா பார்த்த உடனே அவங்க எல்லாரும் தாவீதோடு எங்களுக்கு பங்கு இல்லை, ஈசாயின் குமாரத்தில் எனக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போயிடு, தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்த உடனே ரெகபெயாம் யூதா ஸ்தோத்திரம் யூதாவில் குடியிருந்ததான யூதா கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், கொஞ்சம் பேர் சிமியோன் கோத்திரம், இந்த கோத்திரங்களுக்கு ராஜாவா இருந்தான். இந்த யெரொபெயாம் என்ன செய்தான்னா, அவன் பிரிந்து போய் கலகம் பண்ணி பிரிந்து போனதான மற்ற 10 கோத்திரங்களுக்கு யெரொபெயாம் ராஜாவானான். இது என்னன்னு கேட்கறதுக்கு ரெகபெயாம் ஒருத்தனை அனுப்புறாரு. அவன் பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதோராம். அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கல்லறிந்து அந்த கோத்திரத்தை கொண்டு போடுறாங்க. அப்புறம் ரெகபெயாமும் தப்பிச்சு எருசலேமுக்கு வந்துட்டான். இப்படியே இந்நாள் வரைக்கும் 2 பிரிந்ததை பார்க்கணும். அது முதல் வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். வடக்கு ராஜ்யம் இஸ்ரேல் என்றும் தெற்கு ராஜ்யம் யூதா என்றும் பெயரிடப்பட்டதை பார்க்கிறோம். இது எதனால வந்தது? சாலமோனுடையதான பாவம், ரெகபெயாமுடைய பாவம். அவனும் ஆலோசனை தள்ளிவிட்டதுனால், இவன் செய்த பாவத்தினாலும் வந்தது, இவன் அப்பா செஞ்ச பாவத்தினாலும் வந்தது. நாம் எச்சரிக்கையாயிருப்போம், நாம் தேவ சமூகத்தில் விழுவோம், நாம் தேவனால் மன்னிக்கப்படுவோம், தேவனுக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகவும் 10வது அதிகாரத்தை பார்க்குறோம். இதில் ரெகோபெயாமுடையதான ராஜ்யபாரத்தின் ஆரம்பத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யெரொபெயாமை தலைமையாக வைத்து இவனிடத்துல உங்கள் அப்பா ரொம்ப எங்களுக்கு ரொம்ப வரி செலுத்த வச்சுட்டாரு, எல்லாத்தையும் நீ குறைச்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ஆனால் என்ன செய்கிறான், இவன் அவனோட கூட வளர்ந்ததான வாலிபருடைய சொல்லை கேட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அவன் இந்த நாளிலும் அவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சிநேகமாகும்படி செய்வார் என்று சொல்லி பார்க்கணும். இந்த நாளிலும் அவன் ரெகோபெயாம் என்ன செய்யல, கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை. அவன் கர்த்தரை சார்ந்து கொண்ட கர்த்தர்கிட்ட போய் விசாரிச்சிருந்தா கர்த்தரின் சரியான வழியை என்ன செய்திருப்பாரு, காட்டியிருப்பாரு. என்ன செய்யலாம், மனுஷர்களுடைய ஆலோசனையை கேட்டு வீழ்ந்து போனார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆகையினால இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிளவுபடுகிறதான விஷயத்தை குறித்து இந்த இடத்துல பார்க்குறோம். கர்த்தருடையதான கர்த்தரை சார்ந்து கொள்வோம், கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தருடையதான ஆலோசனையை கேட்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தர் நம் கர்த்தர் செய்வாராக. ஜெபிப்போமா. அப்பா, இரக்கமும் கிருபையும் இருந்தான நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா அந்த ரெகோபெயாமை குறித்து பார்க்குறோம். ஆண்டவரே, ஆமாப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் ஆமேனப்பா உமக்கு பிரியமாய் நடக்கவும், உம்முடைய வழிகளை தேர்வு செய்யவும், உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கர்த்தாவே அப்பா கீழ்ப்படியும், உம்முடைய ஆமேனப்பா சத்தத்தை கேட்பதற்கு ஆமேனப்பா நாங்கள் ஆமேனப்பா முயற்சி எடுக்கவும் கிருபை தாங்க. மனுஷனுடைய வார்த்தைகள் அல்லப்பா, மனுஷனுடையதான கர்த்தாவே அப்பா வார்த்தைகள் அநேக நேரத்தில் அவனுடைய வழிகள் கர்த்தா விகற்பமாக இருக்கும்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடையதான வார்த்தையை கேட்டு உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.